ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வெயிலுக்கு இதமாக தர்பூசணி தாங்க வாங்கின்னு இருக்கேன். தர்பூசணி இது வெளியேருந்து வரதோ இல்லை வேறு எங்கன்னா அந்த லோடு வரதோலாம் இல்லைங்க. அவங்க செடியிலேருந்து அவங்களே பறித்து அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. பாருங்கள், நான் 1/2 கிலோ வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பழமும் குவாலிட்டியாக நல்லா இருந்தது. அதே மாதிரி இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொடியூர் பக்கத்தில் போலூர் பக்கத்தில் இருக்கிற மொடியூர் தாங்க. இது மொடியூரில் ஃபுல்லாகவே சிலை தான் அடிப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போலூர் சைடில் தான். இது எங்கள் அம்மாவோடைய ஊருங்க. எங்கள் ஊரில் தான் பிள்ளையார்லாம் அடிப்பாங்க, சிலை அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சிலைங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எத்தனை சிலை பாருங்கள். நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னாக்கா அங்கே இருக்கிற கோவில் அந்த சிலையை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரையும் அவ்வளோ அழகாக கண்ணுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குங்க. போய் தொட்டு கும்பிடணும் போல் இருக்கும். அவங்க அதாவது செதுக்கி அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். நிஜமாலுமே அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட் தாங்க அடிக்கணும். எப்படி அந்த அழகாக இது வர்ணித்து கரெக்டாக இது பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது சிலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வச்சுக்கிறதுலாம் வேஸ்டேஜ். வெளியே வச்சுருக்கிறதுலாம் அவங்களுக்கு வேணான்ற சிலையை தான் வைப்பாங்க. பாய்ங்க.